நீ ஒரு 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன்னா எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். ஐ திங்க் நமக்கு செட் ஆகாது. உனக்கு அங்கே வேற யாராவது பிடிக்குமா? ஆமா. இன்னைக்கு பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சுடா. என்னாச்சு? ஒரு சின்ன பிரேக்கப். பொண்ணுங்களால மட்டும் எப்படி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு கழட்டி விட முடியுது? பொதுவாவே ஜெனரலைஸ் பண்ணி தான் பேசுறீங்க. அமையா அமையா ஜான். சோகமா இருக்கியா? என்ன இருக்காதா? அவகிட்ட பேசுனியா? இல்லை. ரொம்ப யோசிச்சு மூளையை குழப்பிக்காத, சரியா? மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாதடா, எல்லாமே சரியாயிடும். அப்புறம் தப்பான முடிவுலாம் எடுக்காத. உனக்கு இதை விட நல்ல பொண்ணு கிடைப்பா, நான் கேரண்டி. எதுக்குடா சிரிக்கிற? இதைத்தான் அவ்வளோ சொன்னான். மேடமே சொல்லிட்டாங்களா? அப்புறம் நீ அவளுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்ன? பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா அப்போதான் உனக்கு தோணுச்சு. நான் அவகிட்ட பேசினாலும் எந்த யூஸும் இல்லை, நான் சொல்ல போறதும் புரிய போறது இல்லை. அதனாலதான் அவகிட்ட பேசாம அப்படியே குவாய்ட்டா இருந்துட்டேன். உனக்கு என் குணத்தை பத்தி நல்லாவே தெரியும்ல. ஃப்ரெண்டு குணம்னா சும்மா இருக்க மாட்டேன். அதை விடு. நம்ம காலேஜில் படித்த விருந்தா உனக்கு தெரியுமா? கேர்லி ஹேர் வச்சிருப்பாளே, நான் அவகிட்ட பேசுறேன். ஓகே தானே உனக்கு? நல்ல பொண்ணுடா. டேய் ஜானி, நான் ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லைடா. டேய், நீ ஒரு புது லைஃப்குள்ளே போகணும். அதுக்குள்ளேயே நீ கமிட் ஆகி மற்ற எல்லாத்தையுமே மறந்துடணும். இல்லைனா அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டே இருந்துட்டு நீ தேவதாசா மாறிடுவ. எனக்கு எப்படி முன்னாடி போகணும் நல்லா தெரியும். எனக்கு எந்த பொண்ணும் அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ மச்சான். டேய், நீ எதுவும் சொல்ல வேணாம்டா. மூடிட்டு சிக்கன் சாப்பிடு. நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாலே போதும். இங்கே வந்ததுக்கு பேசாமல் என் வீட்டிலே இருந்திருப்பேன். மச்சான், அது அவள் கால் பண்ணுறா, நான் திரும்பி வரேன். லெனாவா? லெனாவா? நான் லைன் போட்ட பொண்ணுறா. இவ லெனாவோட ஃப்ரெண்டு. அவள் தான் எனக்கு கால் பண்ணா. என்னம்மா விஷயம்? ஹலோ. ஹலோ. ஆக்சுவலி இன்னைக்கு அம்மையோட பேசினதுக்கு அப்புறமா எனக்கு தெரியல, அம்மையோட கஷ்டத்தை கம்பேர் பண்ணும்போது என்னோட கஷ்டம் ஒன்றுமே இல்லை. அதை நினச்சி இப்போ நான் சந்தோஷப்படுறதா இல்லை அம்மையோட கஷ்டத்தை நினச்சி கவலைப்படுறதா? ஐம் சாரி, நான் உளறிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே. நீயும் என்னோட சுச்சுவேஷன்ல தான் இருக்க. எனக்கு அது புரியுது. நான் உங்ககிட்ட சொல்லலை, இருந்தாலும் நான் அதை யோசிச்சேன். தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். அப்போ சரி, குட் நைட். ஓகே, குட் நைட்.
ஹலோ, கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. கங்க்ராட்ஸா? எதுக்கு? நீ முதல்ல சொல்லு. சரி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சரி சொல்லு, என்ன விஷயம்? என்னோட ஸ்காலர்ஷிப் ரெடி ஆயிடுச்சு. நான் யூகேக்கு போறேன். ஈ. யூகேக்கா? ஆமா, என்னோட மாஸ்டர்ஸ் பண்றதுக்காக. நல்ல விஷயம்தான். நாளைக்கு நீ ஃப்ரீயா? நாளைக்கு ஃப்ரீ தான். நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? லவ்வே பண்ணல, அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியல. லவ் பண்ணுறியான்னு கேட்டால் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன். அப்போ 2 பக்கமும் சிக்னல் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியலடா. ஒருவேளை இருந்ததுன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ என்ன செய்யறது? இப்போ நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். முதல்ல அவளை போய் பார்க்குறேன். சரியாக இருக்கும். ஆமாம், நீ எனக்காக யோசி, நான் உள்ளே போய் யோசிக்கிறேன். டேய், நான் தான் உனக்காக உனக்கு நான் சொன்னேன்ல. நின்றுட்டு இருக்கேன், இவன் உள்ள போறான். ஃபிகர்னு வந்துட்டா ஃப்ரெண்டு அவ்வளோதான் போல. என்னாச்சு உனக்கு? ஜுரம் அடிக்குதா என்ன? ஹேய், இல்லை, அப்ப ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? கிளைமேட் சேஞ்ச் தான். கிளைமேட் சேஞ்சா? ஓ. அப்புறம் யூகேக்கு ரெடி ஆயிட்டியா? ஆமா, வேலையெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அது நல்லாவே போகுது, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்போ நீ யூகேக்கு கண்டிப்பா போறதுன்னு முடிவு பண்ணிட்டல? பின்ன போகணும்ல, போகணும் தான். அப்போ நீ நம்ம நாட்டை மிஸ் பண்ண மாட்டியா? இந்த நாடை கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இல்ல, யூகே இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல. இது என்ன பழைய மாதிரின்னு சொல்ற? 80s மாதிரி பேசுற? இப்போ யூகேலலாம் நிறைய மலையாளிஸ் தான். அப்புறம் ஸ்டடி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், அப்புறம் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதுக்கப்புறம் ஹோம் சிக்னஸ், அப்புறம் எப்பவும் செகண்டரி சிட்டிசன் மாதிரி ஒரு ஃபீலிங். அது பெருசாக நல்லா இருக்காது. நீ சொல்றத நானும் கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் நானும் சொன்னேன். உனக்கும் அப்படிதான் தோணுதுல்ல? அப்புறம் நீ சொன்னதுல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதுல வேற என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற ஒரு அர்த்தமும் இல்லையா? இல்ல, வேற எதுவும் இல்ல. இல்ல, ஒன்னும் இல்லையா? ஏய், வேற எதுவும் இல்ல. நான் போனதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ண மாட்டியா? கவலையா தான் இருக்கும். இப்ப என்ன பண்றது? ஓ, அப்போ உனக்கு கவலையா இருக்கும்ல? நானும் மனுஷன் தானே, மிஸ் பண்ணுவேன். தேங்க் காட். ஒருவேளை நான் போறதுல நீ சந்தோஷப்படுவியோன்னு நினைச்சேன். இல்ல, சந்தோஷமும் இருக்கு. ஆனா கெரியர்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்க்கும்போது சந்தோஷம்தான். தேங்க்யூ. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. நான் இங்க இருந்து போகிறது ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் ஃபீல் பண்றியா, இல்ல வேற எதுவும் இருக்கா? இல்ல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். நீ உண்மையா தான் சொல்றியா? ஆமா, உண்மைதான். உண்மையா சொல்லு. உண்மைதான் சொல்றேன். சொல்லலாம். அவகிட்ட என்னன்னு சொல்றது? ஆமையா, ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப சொல்லலன்னா வாழ்க்கையில எப்பவுமே சொல்ல முடியாது. என்னது? I love you. என்ன? அது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இன்னும் உனக்கு ரிப்ளை கொடுக்கலையே. ஓ, சாரி. நீ டக்குன்னு சிரிச்சதும்
சாரி. சரி சரி ரிலாக்ஸ். நான் சும்மா விளையாடினேன். கடவுளே, இப்போ மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பிடிச்சிருக்குன்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியா? அதை நான் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை சொல்றியா? நான் அதை உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன சொல்ல வர? ஐ லவ் யூ டூ. இந்த லாங் டிஸ்டன்ஸ்ன்றது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதுல தான் த்ரில்லே இருக்கு. த்ரில்லா?